ஹாய் சொல்லுங்க. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் சொல்லு. இன்றைக்கி வந்து எங்கள் ஏரியாவில் மீன் ஏலம் போடுறாங்க. எல்லா நாளுமே மீனோட விலைகள் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. இன்றைக்கி மீனோட விலைகள் எப்படி போகுது என்ன போகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அது போக இன்றைக்கி எங்கள் ஊரில் அதிசயம் நடந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் வெயில் வந்து கொளுத்துன்னு கொளுத்தும். இன்றைக்கி என்னடான்னா மேகமூட்டமாகவே இருக்குங்க. எங்களுக்கு ஆச்சரியமாகவே இருக்குது. ஆமாம் இப்போ வர மாட்டேங்குது. மழை வர சொல்றியா? வர சொல்றியா? அங்கே ஒரு சூரியன் வருதுதா. சூரியன் தண்ணி தூசாது. இந்த சூரியன்லாம் தூசாது. வாங்க நம்ம போட்டில் போய் என்னென்ன மீன் வருது, எப்படி ஏலம் போடுறாங்க என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம். வாங்க பாப்பா, வாங்க போகலாம். எப்பயுமே ஏலக்கடைக்காரில் தான் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். இங்கே பாருங்கள் கூட்டத்தை, சரியான கூட்டங்க. ஒரு போட்டையே மூடிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இப்படி பார்க்குறேன். அந்த அளவு போட்டு மூடி வச்சுருக்காங்க பார்த்துக்குங்க. இங்கனையே பிடிங்கிருவாங்க போல. ஏன்டா அங்கே விலை வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. எல்லாரும் இதுலேயே விலைக்கு கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வைக்கலையா இல்லை என்ன பண்றீங்க? இந்த பாறை வேலைகள்லாம் இங்கேயே விலை முடிச்சுடுவோம் போல். அந்த அளவு மீனோட விலைகள் பயங்கரமாக இருக்குங்க. என்னம்மா குளிப்போம் வெயிட் செம்ம கூட்டமாக இருக்குங்க. மீன் வாங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கு. என்னம்மா குளிப்போம். அந்த போட்டில் வந்து மீன் வந்துச்சா? இப்போ மீன் வரையும் இந்த போட்டு வர்றோமாப்பா. இந்த மீனை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போகலாம். இங்கே இருந்த மீன்லாம் வெறுமனை சங்கு தான் கிடக்கு. இது வந்த மீன் எல்லாம் போயிட்டு நம்ம ஏலத்தில் போய் மீன் என்ன மீன் நடக்குன்னு பார்த்தோம். என்னம்மா இவ குளிக்க கூட்டிகிட்டே இருக்கா. குளிப்போம் பாப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருப்பாப்பா. இப்போ வந்து மீனோட விலைகள் வந்து பயங்கரமாக இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டு அது அவ்வளோ போல பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 போட்டு தான் கிடக்கு. அதனால மீனோட விலைகளும் பயங்கரமாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். உள்ள பூந்துட்டு போவோம். என்னம்மா போகலாம். நீர் இருக்குல்ல அது யாரு காடுகளுக்கு வெறும் 150 150 150 150 160 170 170 யாரு காடுகளுக்கு 170 அந்த மீன் 170 படையப்பா 170 இட்லி காடுங்க 170 மலை 170 கிலோ இட்லி 150 180 ஐயா யாரு காடுகளுக்கு 180 அடுத்து 180 ஐயா வேணும் 180 190 எம்மா 190 எம்மா 190 200 அக்கா இட்லி கடைங்க 200 ரூபாய் 250 ஓபிஎஸ்னா 250 ரூபாய் 250 ரூபாய் சரிண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா உள்ளே விடாச்சு கலர் மீன் வந்தது போக ஸ்லேப்பிலாம் வர ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா.
120 ரூபா ஐயா. யார் காடுகளுக்கா வெறும் குயினக்கா 120 ஐயா. யார் காடுகளுக்கா வெறும் 100 120 வேணுமா? 30 40 150. அதெல்லாம் ஒரு ரூபாய்க்கு ஓட்ட முன்னாடி வாங்கினா எவ்வளோ வாங்க கொடுத்தாச்சு 150. ஓபிஎஸ்னா கலவா 120 ரூபா எடுத்துக்கலாம். சண்டே கடைக்க பிரிச்சு விடுங்க. ராலு நண்டு எல்லாம் ஞானு கேளுங்க 600 ரூபா. ராலு 400 ரூபா. மீன் சொல்லுங்க 400 ரூபா. ராலு நகரே கேளுங்க 400 500 ரூபா. 650 பாட்டியம்மா அவன் குறைப்பாயா எப்பா ஓப்பாடுகிட்ட அவன் குறைப்பா 140 மீனோட விலைலாம் பயங்கரமா இருக்குங்க. சரியான ரேட்டு போயிட்டு இருக்கு மீன். அந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா 850 ரூபாய்க்கு போயிருக்கு. இந்த பவுந்திலாம் பாருங்களேன் என்ன பார்க்க போகுண்டு. செம்ம கூட்டங்க மீன் வாங்க அவ்வளோ கூட்டம் இருக்கு. பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இந்த கூட்டம் இருக்கு. சாரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை. நானும் வெள்ளிக்கிழமை கிழமையே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கேன். சனிக்கிழமை நல்ல கூட்டம். ஆனால் மீன் தான் இல்லாமல் இருக்குது. மீன் மட்டும் வந்துச்சுன்னா இன்னைக்கு நாங்கள் தான் ராஜா. நம்ம மீன் பிடிச்சிட்டு வந்தப்போ ஒரு ஆள் கேட்க ஆள் இல்லை. 490. ஆமா ஆமா வீடியோ எடுத்துட்டு கலப்பு மீனங்களுங்க. கலப்பு மீன் 100 ரூபாய். கலப்பு மீன் 100. கலப்பு மீன் 100 ரூபாய். கலப்பு மீன் இன்விடேஷன் அனுப்பி விட்டுருங்க. ராலு கேளுங்க. ராலு 200 ரூபாய். ராலு 200. வண்டி பிடிச்சா அப்படியே போடு. ராலு 200. ராலு 200 ரூபாய். ராலு 200. ராலு 220. 230. 240.
110 110 கிலோக்கா 110 110 120 160 ஐயா யார் காடு கிலோக்கா 160 170 கிலோக்கா 170 80 90 ஓபிஎஸ் நகர் 190 இங்க 190 ஐயா யார் காடு 190 190 200 220 30 40 50 ஏன்னா நல்லால நாளைக்கு காசு கொடுத்துருவேன் நல்லா நாளைக்கு 250 கொடுப்பேன் 230 ஓபிஎஸ் 490 ஏமா ஏலம் நான் சொல்றேன் தாங்க 10 ரூபாய் எடுத்தீங்களா இல்ல வாய்ப்பில்லமா நான் வாவல் வரல வெள்ளவுளி இருக்கு பெரிய ஆள் இருக்கு வெள்ளவுளி இன்னைக்கு உள்ளதுல திரேஸ் படத்துல பெரிய காலம் 2 மணிக்கு எடுத்தது ஐஸோட இருக்கு மறுபடி ஐஸ் சாப்பிட்டுன்னு கேள்வி கேட்கக்கூடாது கடற்கல்ல வந்து பெரிய ஆள் ஹார்பர்ல பாடே கிடையாது இப்போ அப்படியே மீன் எடுத்தாலும் இங்கே வித்துரும் அங்கே கொண்டு வர வரைக்கும் இருக்காது ஆமா இங்க விற்கிற அளவுக்கு தான் விற்காது சரி ஏலம் கேட்டுருக்கேன் சொல்லுங்க வெலை மீன் நேற்று மத்தியானம் எடுத்த மீன் தான் இருக்கு இப்போ ஒரு தட்டில் உள்ளது அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்கம்மா வெலை மீன் இருந்தா எனக்கு காசு இல்லை வெலை மீன் கொண்டு வந்தியா வெலை மீன் 3 தாங்க கொண்டு வந்தோன்னு போயிட்டு எடுத்துட்டு வர பயமா இருக்கு அன்னைக்கு கொண்டு வந்து அப்படி மீன் வந்தா எடுத்து வா ஏன் செல்ல அன்னைக்கு தம்பி அப்படி மீனா நாளைக்கு எடுத்துட்டு வா சரி 1/2 கிலோ எனக்கு என்னடா இடம் பார்க்கணுமோ இரு வரேன் ஒரு நிமிஷம் கால் கிலோ 800 அண்ணன் கை வச்சிருக்குது அங்கே கையில் வச்சிருக்கு நாளைக்கு இந்த நாளுக்கு வாங்கல இன்னும் ஒரு பை ஒரு 500 அது மல்லிகை எடுத்துக்கிட்டாங்க மல்லிகை தட்டில் தூக்கி போனாங்க ஹலோ ராயா இதுக்கு 600 300 என்ன நான் என் மீன் மிதிச்சுட்டு இருக்கீங்க சரியான கூட்டம், நல்ல மீனோட விலையும் பயங்கரம். அந்த போட்டில் இப்போ மீன் வரும், அந்த போட்டில் எப்படி மொக்கிறாங்கன்னு பார்ப்போம். அங்கே முச்சு எடுத்துடுறாங்க எல்லோரும். போகலாம் போகலாம். போவோம் பாப்பா, சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே போவோம், சரியா?
அப்படியா? சரன்னு வருவாங்க. இங்கேயும் மீனெல்லாம் கொஞ்சம் பெரிய மீன்லாம் வந்திருக்குங்க. பாறையே ரொம்ப வந்திருக்கு. நீ பாறை வேலை பயங்கரமாக போகும் உங்கள்கிட்ட. பாறை, பவுந்தி, மஞ்சக்கிளி, இப்போ அந்த பாறை மீன் போகிற விலையை மட்டும் பாருங்க. வேறு மீனே இல்லாமல் இருக்கா, எல்லாமே அமைதியாகிட்டா. இப்போ பாறை மீன் பயங்கர விலைக்கு போயிட்டு இருக்கும் பாருங்க. ஒரு மீன் இல்லை 1000 ரூபா அவங்க வச்சுட்டாங்க. எனக்கு அப்படி விலை மீனகளுங்க 500 ரூபாய். 500, 510, 500, 550, 600, 610, 740, 740, 750, 790, 790, 810 பழைய பக்கா 810 ரூபா இந்த விலை மீன். நீங்களே ஏலம் கூறிட வேண்டியதான். நிறைய விலை போயிருக்கு. ஒரு 50 ரூபா நிறைய போயிருக்கு. 600 ரூபாய்க்கு தான் மீன் கிடக்கு. நகரே கேளுங்க. நகர மீன் 550, 600 ரூபாய், 610, 620, 700 ரூபாய், 700. பழக்காய், ராணியக்காய், முருகேசனா நகர 700 ரூபாய், நகர 700, 710, 720, 750, அந்த நகர மீன் 900 ரூபாய்க்கு வித்துருக்கு. பைந்தி மீன் 500, பைந்தி மீன் 500 ரூபாய், பைந்தி மீன் 500, 3 பைந்தி 500 ரூபாய், 3 பைந்தி 500, 3 பைந்தி 500 ரூபாய், 3 பைந்தி 500, 3 பைந்தி 350, 400 ரூபாய், 400 வாய் ரொம்ப 420, 430, 440, 450, 460, 470, 480, 480, 490, 500 ரூபாய், 500, அது வாய் வலிக்கு முடியாச்சு. 500, 500 ரூபாய், 500 வாப்பா. நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணலாம், இங்கேருந்து மீன் எடுத்துகிட்டு அப்படியே இங்கிட்டு வந்து மீனை வந்து வெட்ட கொடுத்துடலாங்க. எல்லாருமே இருப்பாங்க, வரிசையாக உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ கொடை எல்லாத்தையும் மடக்கி வச்சுருக்காங்க. 2 பேரும் தான் கொடை வச்சுருக்காங்க வெயில்னால. சரி, வெயில் இல்லாதனால. ஆனால் போமா, போகலாமா?
ஆமாம் ஆமாம் வண்டிக்குள்ள வச்சுட்டு வெளியே போகலாண்ணா சரியா. நீங்கள் எல்லோரும் மீனோட விலைகள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ உள்ள சீசனில் வந்து மீனோட விலைகள் வந்து பயங்கரங்க. குறைஞ்சலாம் மீன் வந்து விற்கலை, அவ்வளோ விலை போயிட்டுருக்கு. தேவைகள் அதிகமாக இருக்கிறனால மீன் வந்து எல்லாருமே வந்து போட்டி போட்டு வாங்குறாங்க, அவ்வளோதான். அதுதான் வித்தியாசம். இந்த விலைக்கு நீங்கள் உங்கள் ஊரில் மீன் வாங்குவீங்களா அப்படின்னா மட்டும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நானும் என் பொண்ணு வந்து இப்போ வந்து கடலில் போய் குளிக்க போகிறோம். என்ன பார்ப்போம், இதில் மட்டும் இப்போ பல்ல காமி சிரிப்பாங்க. இங்கே பல்ல காமி மூஞ்சி காமி. போகலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய்.